ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மெல்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி விடாமல் அந்த நாவலை எழுதிட்டுருக்காங்க. ஸோ அதை எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க முடிக்கிற நேரம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடுச்சு. விடாமுயற்சியோடு எழுதிட்டே இருக்காங்க. கூட அவங்களுடைய ஃப்ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. உன்னால் முடியும் அபி, நீ செய் அப்படின்றாங்க. ஸோ அண்ணன் குடும்பத்துக்கு எந்த விதத்துலையும் நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்றதுனாலையும் ஸோ இது மூலிமா நமக்கு நிறைய நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுனால அபியாக அதை எழுதிட்டுருக்காங்க விடாமுயற்சியோட. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதை எழுதி சப்மிட் பண்ணி ஆகணும். அது மாதிரி தான் எழுதிட்டு இருக்காங்க. அப்படியே எழுதி முடித்ததுக்கப்புறமா அதை ஒப்படைச்சி போலீஸ் மூலயமா அதை அவங்க கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அதை எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவர்னர் மூலயமா பாராட்டு விழா நடத்துறதுக்காக ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை விஷயத்தை அபிக்கிட்ட சொன்ன உடனே அபியும் ரொம்ப சந்தோஷம், கூட இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர் அபி, நல்லபடியாக முடிச்சுட்டா, எத்தனையோ போராட்டங்களுக்கு அப்புறம் அப்படின்றாங்க. இது ஆக்சுவலி அவங்க முடிச்சிருந்தா எப்போவோ முடிச்சிருக்கணும். ஆனால் நோட் புக் திருடு போனதுனால திரும்பவும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஸோ அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி சொன்ன உடனே சந்தோஷப்படுறாங்க. இதை பற்றி நியூஸில் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. ஜெயில் கைதியான அபி நாவல் எழுதுனதுக்காக கவர்னர் மூலிமா விருது கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நியூஸில் கர்ணா வீட்டில் வெற்றி எல்லாரும் பார்க்குறாங்க. இதை வெற்றி பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு சைடு இவ எப்படி ஜெயிலில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, இதுக்கெல்லாம் இவளுக்கு யார் முதல்ல பர்மிஷன் கொடுக்குறாங்க, அவளுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாகசம் பண்ணி வெளியில் வந்துடலான்னு எப்படியாச்சும் நினைக்கிறாளா, இவ அப்படியே ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இவளை வெளியில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கர்ணா பயங்கரமாக கோவப்பட்டு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காரு. அப்போ வெற்றி இருந்துக்கிட்டு, கர்ணா யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன, பார்வதி அக்கா கொலைக்கு காரணமானவன் தண்டனை அனுபவிக்கிறாள்ல, அது நமக்கு போதாதா, அவள் என்ன இந்த விஷயம் பண்ணுறதுனாலே அப்படியே வெளியில் வந்துருவாளா, அப்படி இவ்வளோ வெளியில் தான் நம்ம வர விட்டுருவோமா, விடுக்கர்ணா டென்ஷன் ஆகாது அப்படின்னு வெற்றி பேசுகிறாரு. இல்லைடா வெற்றி, இவ எப்படி வேணாலும் பிளான் போடுவா, எதுக்கு சைலண்ட்டாக இப்போ கொஞ்ச நாளாக மாணிக்கத்து மூலிமா எதுவுமே பண்ணாமல் இப்போ அமைதியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறான்னு காரணம் தெரியல, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. கர்ணா வெற்றிக்கிட்ட வெற்றி அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இதே மாதிரி இந்த நியூஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அபியோட சுடரோடைய வீட்லேயும் அவங்களுடைய மாமா வீட்லேயும் டிவி பார்த்துட்டு இருக்கிறபோது பார்க்குறாங்க. அவருடைய மாமாவும் அதாவது தையல் வேலையை ஆஃபீஸ்க்கு போயிட்டு தையல் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி செஞ்சிட்ருக்கும்போது தான் பிள்ளைங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ இந்த நியூஸ் கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க இதெல்லாம் இவ எதுக்குங்க பண்ணிகிட்ருக்கா அப்படின்றாங்க. இதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்கிறது கிடையாது, இதெல்லாம் ஒரு திறமை மாதிரி, இதெல்லாம் செஞ்சால் பாராட்டு மட்டும் கிடையாது, அதனால் ஊக்கத்தொகை மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பாக பணமும் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஏங்க அப்படியா, உங்கள் தங்கச்சி அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறா, எப்படியும் நமக்கு தானே கொடுக்க போகிறா அப்படின்றாங்க. ஏன் செல்லா பிள்ளைங்க முன்னாடி இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. இல்லைங்க, இப்போ தான் நீங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தாள்னா சுடருக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வேறு ஆச்சு, அந்த கடனை அடிச்சுட்டு நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் இல்லைங்க தியா தருணுக்காக அப்படின்றாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, அம்மு கண்டிப்பாக அந்த பணத்தை எதையும் செய்ய மாட்டாங்க, அப்படியே மாமா கிட்ட தான் கொடுப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னுட்டுருக்காங்க. சுடர் இருந்துக்கிட்டு, எப்படியோ உன் அம்மாவுக்கு அந்த மனசு வந்தால் சரி, இவரும் ஒத்தாளா இப்படி தான் கஷ்டப்படுவாங்க, நான் ஒன்றும் அம்மா கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிக்கணுன்றதுக்காக கேட்கல சுடர், நம்மளோட நிலமை உனக்கே தெரியும் இல்லை அப்படின்றாங்க. அத்தை எனக்கும் புரியுது அத்தை அப்படின்றாங்க சுடர் இருந்துக்கிட்டு. சரிலா குழந்தைக்கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, நீ முதல்ல உள்ளே போ அப்படின்றாங்க. அவங்களும் அவங்க தங்கச்சி எதுவும் சொல்லிடக்கூடாது, ஒன்று வாய தரணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பாரு சுடர், அப்படியெல்லாம் அபி ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி தருவான்னு எதிர்பார்க்கவும் கிடையாது, உன்னை படிக்க வைக்க வேண்டிய கடமைன்னு எனக்கு இருக்குது, அபி என் தங்கச்சிடா, நீ என் தங்கச்சி பொண்ணு, அந்த பொறுப்பு எனக்கும் இருக்குது, அவவே என்ன பிரித்து பேசலாம், நான் உன்னை எப்பயுமே இப்படி பிரித்து பேச மாட்டேன், தியா தருண் மாதிரி தான் நீயும் அப்படின்றாங்க. மாமா அத்தை கேட்குறது நியாயம்தான், நீங்களும் நிறைய கஷ்டப்படுறீங்களா, நான் இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கல, அம்மும் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு எல்லாமே புரியுது மாமா,
மாமா நான் உங்ககிட்ட இன்னொரு கேட்கவா அப்படின்றாங்க. என்ன சுடர் என்னடா அப்படின்றாங்க. இல்லை மாமா இந்த விருதுக்கெல்லாம் நாமளும் போகலாமா அப்படின்றாங்க. இங்கே பாருடா அம்மு, நம்ம அப்படி பார்த்த உடனே டேரெக்டாக சுடர் அம்முவை போய் பார்த்துட முடியாதுடா சுடர், நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அபி ஜெயிலேருந்து அந்த நாவலை எழுதி முடிச்சிருக்கிறா, அதுக்காக கவர்னர் அவருக்கு விருந்து கொடுக்குறான்னா இந்த பாராட்டு பத்திரம்லாம் ஜெயிலில் நடக்குதோ இல்லை பர்மிஷனோடு எங்கேயாச்சும் வெளியில் வச்சாலையும் ஸோ ஜெயில் கைதிங்க, ஸோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் மட்டும்தான் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் போக முடியும். அங்கெல்லாம் நம்ம போக முடியுமா என்னன்னு கூட தெரியலையடா, நம்மள அலோ பண்ணுவாங்களா? அவ இப்போ ஜெயிலில் இருக்கிறா, ஜெயிலில் இருந்தப்பவே பார்க்க அலோ பண்ணாதவங்க இப்போ மட்டும் நம்மளை பார்க்க அலோ பண்ணுவாங்களா? ப்ளீஸ்டா சுடர் வேண்டாண்டா அப்படின்றாங்க. ப்ளீஸ் மாமா, அம்மோ நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது மாமா, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி நான் லாயர் மூலிமா ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண மூலிமா பார்க்குறேன்டா சுடர், ஆனால் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ தெரியல, ஆனால் நீ ரொம்ப ஆவலோடைய அம்மாவை பார்க்க போகிறோன்ற நம்பிக்கையிலலாம் இருக்கக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரி மாமா அப்படின்னு உடனே சுடரும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அமைதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே புலிக்குட்டியும் வெற்றியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லடா வெற்றி, அபி ஜெயிலில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க போல இருக்கிறேன். இவங்க இப்படியெல்லாம் செய்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவங்க எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுதுரா அப்படின்றாங்க. திரும்பவும் ஆரம்பிச்சிடா, அது என்ன அமைதியாக வாய மூடுறியா அப்படின்றாங்க. ஆமாண்டா, அவங்கள பற்றி பேச்சை எடுத்தாலே உனக்கு தான் கோவம் வருது. அவள் அம்மாவை சுடர் எந்த அளவுக்கு நம்புறா, உனக்கு கொஞ்சம் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மேலே அக்கறையே கிடையாதுடா. எனக்கு என்னமோ சுடருக்கு நல்ல விதத்தை சொல்லி கொடுத்த வரைக்கும் அபியும் நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்ற எனக்கு தோணுதுரா. யாழ் மனசு கண்டிப்பாக அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தப்பு பண்ணலன்னு நிரூபிப்பாங்க. அன்னைக்கு நீ முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டா. எனக்கு என்னமோ சத்தியமாக அவங்க பார்வதியை கொலை பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாதுடா. சுடர் அவங்களோட ரத்தம்டா, அதுலேருந்தே எனக்கு நல்லா புரியுது அப்படின்றாங்க. இங்கே பாருடா, சுடர் ஒன்றும் அவளோட ரத்தமும் கிடையாது, என்னோட உயிர்டாவ. ஏன் கொண்ட சுடருக்கு வந்திருக்கலாம்ல, அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காம இருக்கிற மாதிரி அப்படின்றாங்க. யார் நீயாடா? கர்ணா கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியெல்லாம் பண்ணுறீங்க, வேண்டாண்டா வெற்றி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. ஆனால் அபிதாண்டா பாவம், எந்த தப்பும் பண்ணாமல் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறாங்கடா அப்படின்றாங்க. புலிக்குட்டி திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதடா, நான் என் கண்ணால் பார்த்ததுனால தான் நான் அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்குறேன், தேவையில்லாமல் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதா, அவ்வளோதான் சொல்லிட்டேன், டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்றாரு. இங்கே பாருடா வெற்றி, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோடா. எது உண்மையோ அதை தீர விசாரிக்கணுன்றது மட்டும்தாண்டா உண்மை. அந்த மாதிரி நீ கண்ணால் பார்த்த ஒன்றை வச்சே அபிதான் கொலை பண்ணிட்டாங்கன்னு நம்பிட்டடா. நீ நல்லா விசாரிக்கணும்டா. அபிக்கிட்ட நீ 2 நிமிஷம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அன்னைக்கு நின்று பேசியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது. எல்லாத்துக்குமே ஒரு வேளை நீ தப்பாக காரணமாக முடிவு பண்ணிட்டியான்னு எனக்கு தோணுதுடா அப்படின்றாங்க. வேண்டாம் புலிக்குட்டி, திரும்ப அவளை நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் கூட என் முன்னாடி பேசுகிறாத, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன், நீ அமைதியாக போயிடுடா அப்படின்றாங்க. சரி நீ போ, எப்படியும் அவள் அம்மா கவர்னர் கூட நின்று எப்படியும் வந்து விருது வாங்க போகிறான்னு சுடருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுவா, அவள் அம்மாவை பற்றியே தான் அவள் பேசுவா. அப்போ என்ன பண்ண போகிறேன்னு நான் பார்க்குறேன். என் வாயை அடிக்கிடுற, அபியை பற்றி நான் ஏதாச்சும் பேசினா சுடர் அவள் அம்மாவை பற்றி உன்கிட்ட பேசினா உனக்கு கோவம் வருமா, உன் பொண்ணை ஏதாச்சும் உன்னால் சொல்ல முடியுமா, பார்க்குறேன் நானும் அதையும் அப்படின்றாங்க. எப்படியும் நான் கொஞ்ச நேரத்தில் உன் பொண்ணை பார்க்க கிளம்புவில்ல, போகாமலாம் இருக்க மாட்டேன்ல, பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்படியே முறைக்கிறாரு வெற்றி இருந்துக்கிட்டு. புலிக்குட்டி அமைதியாக போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சுடர் தியா தருண் எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும்போது வெற்றியும் மகேஷ் போகலாமா அப்படின்றாங்க. தோ அங்கிள் வரேன் அப்படின்றாங்க. சேத்தம்மா ரெடி போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. பாய் பத்ரம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வெற்றியும் கூட்டிகிட்டு வரேன் கர்ணான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி வெற்றி, மகேஷை பத்திரமா ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கிள் அப்போல்லாம் ஏதாச்சும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை ஸ்கூலுக்கு சரியாக கூட்டிகிட்டே வர மாட்டீங்க, பாட்டி இல்லைன்னா டிரைவர் அங்கிள் கூட அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க, இப்போல்லாம் அடிக்கடிக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறீங்க, அதுவும் நீங்களே எனக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு கிளம்பலாமான்றீங்க அப்படின்றாங்க. என்னமோ தெரியலடா மகேஷ், சுடர் கூட இருக்கிறப்போ ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, உன்னை விட்டுட்டு வரும்போதும் போகும்போதும் சுடரை பார்க்கலாம்ல அதான் அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள், சுடர் உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு
அங்கிள், எனக்கு கூட சுடரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படின்றாங்க. சரி அதனால தான் சுடரை பார்க்கலாம்ல, ஏன் உனக்கு மட்டும் தான் சுடர் ஃப்ரெண்டாக இருக்கணுமா, எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? என் கூட கேப்டன் சுடர் எவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கிறா, அவள் கூட நான் பழக்கக்கூடாது அப்படின்னு. நான் வேண்டான்னே சொல்லலையே அங்கிள், நீங்கள் எங்கள் கூட எங்களுக்கு ஈக்குவலாக ஃப்ரெண்டாக இருக்கிறது எங்களுக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருக்கு அங்கிள் அப்படின்னு மகேஷும் பேசிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. கரெக்டாக வந்து தருண் தியா வந்து முன்னே போகவும் சுடர் வந்து அங்கே உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் மகேஷ் வராங்க. மகேஷ் இறங்கி வந்த உடனே இங்கே சுடரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிடுறாங்க. வெற்றியும் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வராரு. சுடர் அப்படின்னு, ஹை அங்கிள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா தான் எப்படி இருக்கீங்க கேப்டன் அங்கிள்னு பேசிட்டதுக்கப்புறமா கிளம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடுறாங்க நம்ம மகேஷ். உள்ளே வந்துட்டு சுடர் நீவே அங்கிள் கிட்ட பேசிட்டு வா, தருண் போயிட்டானா, நான் தருண்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்றாங்க. சரின்னு அதுக்கப்புறம் அவர் உள்ளே போனதுக்கப்புறமா என்னாச்சு சுடர், இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க போல இருக்கு அப்படின்றாங்க. தெரியுதா அங்கிள் என் முகத்திலே கேப்டன் அப்படின்றாங்க. ஆமாம் சுடர் என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க. புலிக்குட்டி சொன்ன மாதிரி ஒருவேளை அவள் அம்மாவை பற்றி பேசுவாடோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நினச்சேன் அவளை பற்றி பேசாமல் இருந்தால் தான் அது அதிசயமான நாளாக இருக்குமே அப்படின்றாங்க. என் அங்கிள் அப்படின்றாங்க. சொல்லு சுடர் அப்படின்றாங்க. என் அம்மு ஜெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாவல்லாம் எழுதியிருக்காங்க, கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. இதனால் கவர்னர்கிட்டேருந்து விருது வாங்க போகிறாங்களா அம்மு, அதை உள்ளே வைப்பாங்களா இல்லை வெளியில் ஃபங்க்ஷன் வைப்பாங்களா அங்கிள், அப்படி வெளியில் வச்சாங்கன்னா எல்லாரும் அவங்கள பர்மிஷனோடு தான் பார்க்க முடியும்னு என்னுடைய மாமா சொன்னார், உண்மையிலே வா அப்படின்றாங்க. ஆமாடா சுடர், அவங்களெல்லாம் நம்ம டைரெக்டாக போய் பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க ஜெயிலில் இருக்கிற கைதிங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்ம பர்மிஷன் வாங்கி போகிறோமோ அதே மாதிரி தான் சொந்தக்காரங்க எல்லாருமே பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். டைரெக்டாக யாரையும் விட்டுற மாட்டாங்க, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களை தான் உள்ளே விடுவாங்க, அப்படியே இருந்தாலே அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குடா அப்படின்றாங்க. கேப்டன் நீங்கள் அம்முவை கைதிங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றாங்க. சரி சுடர், சாரி அப்படின்றாங்க. அதுக்கு ஏன் இப்போது சேட் ஆகிட்டேன், சாரி தான் கேட்டுட்டேன்ல அப்படின்றாங்க. அதுக்காக இல்லை அங்கிள், எனக்கு வந்து அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அன்றைக்கி ஜெயில் வரைக்கும் போய் ஃபோனில் தான் பேச முடிஞ்சிச்சு. இப்போ விருது வாங்க வராங்க, நாம் போனால் அவங்க விருது வாங்குறதையும் பார்க்கலாம், விழாவில் கலந்துக்கிட்டு அம்மாவையும் டைரெக்டாக பார்க்கலாம்ல கேப்டன், போகணுன்னு ஆசையாக இருக்குது. மாமா கிட்டே கேட்டேன், பர்மிஷன் கேட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியல, நீ ஆசையை வளர்த்துக்காதன்னு மாமா சொல்லிட்டு போயிருக்காரு. லாயர்கிட்ட பேசுகிறேன்னு, எனக்கும் அவங்கள போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அங்கிள், உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா, அந்த பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம் கேட்டு பர்மிஷன் வாங்கி தர முடியுமா, தெரியாமல் தப்பாக கேட்காம போனால் தான் தப்புன்னு எல்லாருமே சொல்கிறீங்களா, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, பெரியவங்க நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. சுடர் தன்னுடைய அப்பா கிட்ட வெற்றி கேப்டனாக அவர்கிட்ட கேட்டது முதல் எனக்கு இது வேணும்னு கேட்டது சுடர், இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ உனக்கு என்ன வேணும்னு வெற்றி கேட்டும் எதுவுமே வேண்டான்னு சொன்னாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி வாங்கி கொடுத்த ஜிம்கே கூட வாங்கிக்க மாட்டேன்றாங்க. இப்போ இப்படி கேட்ட உடனே இப்போ எதுக்கு இப்போது மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இப்படி சேட் ஆகுறா, உன் அம்மாவை பார்க்கணும் உனக்கு அவ்வளோதானே, சரி நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாங்க. உங்களால் முடியுமா கேப்டன், நீங்கள் அம்மாவை பார்க்க ஏற்பாடு பண்ண முடியுமா, உங்களுக்கு கவர்னரை தெரியுமா அப்படின்றாங்க. கவர்னரெல்லாம் தெரியாது, கவர்னர்கிட்ட டைரெக்டாலாம் போய் பேசவும் முடியாது, கவர்னருக்கு தெரிஞ்ச அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆளை எனக்கு தெரியும், அவர் மூலிமா கவர்னரை பார்க்க நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரிங்க கேப்டன் ப்ளீஸ் எனக்காக இதை செய்வீங்களா அப்படின்றாங்க. சுடர் முதல்ல என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கிற, செய்ய முடியாமல் போகுமா, நான் செஞ்சுட்டு வரேன், அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன்றாங்க. பெல்லாம் அடிச்சிடுது. ஓகே கேப்டன் பாய் அப்படின்னு சுடரும் எப்படியாச்சும் கேப்டனு அம்மாவை பார்க்க பர்மிஷன் வாங்கி கொடுப்பாங்களான்ற நம்பிக்கையில் கிளாஸ்க்குள்ளே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தருண்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மகேஷ்கிட்டலாம் அம்மாவை பற்றின விஷயத்த சொல்லிவிட்டு இந்த மாதிரி அங்கிள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு கேப்டன் அப்படின்னு அதையும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து வெற்றி வந்து அவங்க அபி அபி மேலே இருக்கிற கோவத்தையும் தாண்டி சுடர் என்கிட்ட ஒன்று முதலாக கேட்டிருக்கா, அவள் அம்மானா அவளுக்கு அவ்வளோ உயிர், நமக்கு தானே அவளை பிடிக்காது, ஆனால் சுடர் உயிரே வச்சிருக்கிறா, அவளோட சந்தோஷத்துக்காகவாச்சு அவளோட ஏக்கத்துக்காகவாச்சு நம்ம இதை பண்ணி ஆகணும்னு வெற்றி
முடிவெடுத்து ஸோ சுடருக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக அவர்கிட்ட பேசி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஸோ பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ சுடரை தனியாக அனுப்ப முடியாது, அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் கூட போகிற மாதிரி தான். யாராக இருக்கும், அவருடைய அண்ணன் மட்டும்தான். ஸோ 2 பேர் போகிற மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்காங்க. வெற்றி வந்துட்டு சுடர் லஞ்ச் டைமுக்கு வரும்போது அதை காட்டலான்னு ரொம்பவே ஹாப்பியாக வெற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த பொண்ணு கேட்டதை நிறைவேற்றணும் அப்படின்னு. ஸோ அபி இந்த அளவுக்கு தண்டனையை அனுபவிக்கிறதுக்கான காரணமும் சுடர் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது அவருடைய அப்பா தான் அவன் நினைக்கிறா. அது உண்மைதான். வெற்றியால் தான் அவங்க 2 பேருமே இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ செய்கிற விஷயங்கள் எல்லாமே சுடருக்காகன்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் இது எல்லாமே அபியை கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் நல்லவேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ அபிக்காக செய்கிற விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து சுடர் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் வெற்றி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கூட இருந்து சுடருக்கு பாதுகாப்பாகவும் இவ்வளோ நல்ல விஷயங்களை சுடருக்காக வெற்றி தான் கேப்டனாக இருந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் உண்மையிலேயே அபிக்குமே கூட வெற்றி மேலே இருக்கிற கோவம் போய் நல்ல அபிப்பிராயம் கண்டிப்பாக வரும். ஸோ பர்மிஷனோடு வாங்கிட்டு நேராக ஸ்கூலில் போய் வெயிட் பண்ணுறாங்க. லஞ்ச் டைமும் அடிக்குது. எல்லாரும் கை கழுவுறதுக்காக சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. சுடரும் அப்படி வரும்போது கேப்டனை பார்க்குறாங்க. நேராக சுடர் லஞ்ச் பேக் வச்சுட்டு வெற்றிக்கிட்ட ஓடி வராங்க. கேப்டன் அப்படின்னு உடனே சுடர் அப்படின்னு அந்த லெட்டரை காத்துன உடனே ரொம்ப ஹாப்பி. அப்படியே வெற்றி ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பர்மிஷன் வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் சுடர்னு உடனே சுடரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.